வணக்கம். நம்ம இன்னைக்கு நற்றினையில 246வது பாட்டு பார்க்க போறோம். 246, 47, 48 குறிஞ்சி, முல்லை, பாலை 3 திணையுமே இன்னைக்கு பாட்டுல இருக்கு. ரொம்ப அழகான பாடல்கள். குறுந்தொகை மாதிரி நற்றினையிலும் மிக அழகான ஓமையும் அழகான நாடகம் எல்லாம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த பாடல் காப்பியம் சேந்தனார். இந்த புலவருடைய பேரு காப்பியம் சேந்தனார் அப்படிங்கிற பேர் கேட்கும் போது நமக்கு பொன்னியின் செல்வன்ல 244 இருந்து எடுக்கணுங்க. 244. ஓகே ஓகே, 44. ஓகே ஓகே, ஆமா, சாரி, நான் மாத்தி வச்சுட்டேன். அப்ப குறிஞ்சி, நெய்தல், பாலை 3 பாட்டு. சரி, 244. ஓகே. இங்க தலைவனுக்கும் தலைவிக்கும் இருக்கக்கூடிய உறவை தோழிதான் அறத்தோடு நின்று சொல்லணும். அப்போ அப்புறமா தான் அது செவிலிக்கு தெரியும். செவிலி நற்றாய்க்கிட்ட சொல்லுவா. ஆனா நீங்க சொல்லவே மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லி தலைவி தோழியை உரிமையோட போச்சுக்கிறா. அறத்தோடு நிலை வலித்த தோழியை தலைவி முகம் பொக்குது. நான் சொல்ல போறேன் அப்படின்றது போது இவ நீ சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேக்குறா. நீ கொடியை நீ சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுதான் இந்த பாடல். யாரால் எனக்கு இந்த நோய் வந்தது, இந்த காதல் நோயினாலதான் என்னுடைய உடல் இப்போது மாறுபட்டிருக்கிறது. அதை நீ ஏன் சொல்ல மாட்டேங்கிற, நீ தானே சொல்லணும், அப்படி சொல்லாம இருக்கிற நீ கொடியை தானே அப்படின்ற மாதிரி இந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப அழகான பாட்டு. விழுந்த மாறி பெருந்தன் சாரல் கூதிர் கூதளத்து அலறி நாரும் மாதர் வண்டின் நயவரும் தீன்குரல் மணம் நாறு சிலம்பின் அசுனம் ஓட்கும் உயர்மலை நாடற்கு உரைத்தல் ஒன்றோ துயர் மருங்கு அறியா அன்னைக்கு இந்நோய் தனியுமாறு இது என உரைத்தல் ஒன்றோ செய்யாயாதலின் கொடியை தோழி மணி கெழு நெடுவரை அணிப்பெற நிவந்த செயலை தளிர் அன்ன என் மதனில் மா மீ பசலையும் கண்டேன். கடைசி 3 வரியில தலைவியினுடைய நோயை சொல்றா, தலைவியே சொல்றா. மணிக்கேழு நெடுவரை அணி பெற நிவந்த, மணி போல தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது அந்த மலையானது பசுமை நிறைந்திருக்கக்கூடிய அந்த மலை மணி போல தெரிகிறது. பசுமையான மணி போல அது தெரியுது. அந்த சூரிய வெளிச்சத்துல பளிர்னு ஒளிரக்கூடிய அந்த மலை மணி போல, மணிக்கெழு நெடுவரை அணி பெற நிவந்த. அந்த மலையின் மேல, அந்த மலையினுடைய பகுதிகளில் அந்த மலையை அழகு பெறும்படியாக அசோக மரம் வளர்ந்திருக்கிறது. செயலைன்னா அசோக மரம். அசோக மரத்தினுடைய இளம் தளிர், அசோக மரத்தினுடைய தளிர் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். இலை ஒரு மாதிரி இருக்கும், அதனுடைய தளிர் வேற மாதிரி இருக்கும். அப்படியே மாந்துளிர் போலவே இருக்கும் பார்ப்பதற்கு. மாந்துளிருடைய நிறம் போலவே இருக்கும். கீழே அப்படியே குனிஞ்சிருக்கும். அந்த இலை அப்படியே படர்ந்து நிமிர்ந்து நிக்காது. அந்த அசோகத்தினுடைய தளிர் பார்த்தோம்னா அப்படியே கொத்து கொத்தா அப்படியே கீழே தொங்கி இருக்கும். அப்படியே ஏன்னா அது ரொம்ப பிஞ்சா மிருதுவா இருக்கிறதுனால அப்படியே தொங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அதனுடைய நிறம் மாந்துளிருடைய நிறம் போலவே இருக்கும். அப்படியே மாந்துளிர் மாதிரியே தான் இருக்கும் பார்ப்பதற்கு. அந்த நிறம், அந்த வண்ணம், அதனுடைய அந்த மினுமினுப்பு எல்லாமே மாந்துளிர் போலவே தான் இருக்கும். அப்புறம் இலை கொஞ்சம் வளர வளர அது கொஞ்சம் பசுமை படரும் போது பழைய மாதிரி எல்லா அசோகத்தினுடைய எல்லா இலையும் ஒரே மாதிரி ஆயிடும். அதனுடைய மாந்துளிர் போல இருக்கக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா, அது தன்னுடைய நிறம் அப்படின்னு சொல்றான். செயலை தளிர் அன்ன என் மதனில் மா மெய் பசலையும் கண்டேன். அதாவது அவளுடைய அழகு, மதனில் மாமை அழகு இப்பொழுது நீங்கி போயிருக்கிறது. பசலை உடம்பில் ஊர்ந்ததுனால இப்படி அழகான அசோகம் தளிர் போல இருக்கக்கூடிய நிறம் உடையதாக ஆகிவிட்ட என்னுடைய உடலினுடைய நிறத்தை பார்த்து எனக்கு என்ன நோய் வந்திருக்குன்னு உனக்கு தெரியும். அதை நீ தலைவன்கிட்டயும் சொல்ல மாட்டேங்கிற, அல்லது செவிலி தாய் நற்றாயிடம் சொல்ல மாட்டேன் என்கிறாய், நீ கொடியை தானே அப்படிங்கிறா. அதுதான் முன்னாடி சொல்றான். தனியுமாறு இதென்ன உரைத்தல் ஒன்றோ செய்யாய், நீதான் சொல்லணும், நான் நேரா போய் சொல்ல முடியாது. ஆனா நீ சொல்ல மாட்டேங்கிற, அதனால செய்யாயாதலின் கொடியை, தோழியை நீ கொடியவள் அல்லவா அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் இப்படிப்பட்ட மலையைச் சேர்ந்தவனாகிய தலைவன் அப்படிங்கிற வர்ணனை தான். விழுந்த மாறி பெருந்தன் சாரல், மேலிருந்து மழை பொழிவதனால் சாரல் வீசக்கூடிய மிக அழகான குளிர்ச்சியான மலைப்பகுதி. கூதிர் கூதளத்து அலறி நாரும், வாடை காலத்தில் மலரக்கூடிய கூதளம் என்கிற மலரினுடைய அலறினா அதனுடைய மலர்ந்த பூ மனம் வீசுகிறது. மாதர் வண்டின் நயவரும் தீன்குரல், அப்படி மலர்ந்து மலம் வீசக்கூடிய அந்த கூதளத்தினுடைய மலரில் தேன் குடிப்பதற்காக மாதர் வண்டு, விருப்பம் பொருந்திய வண்டுகள் அங்கே ரீங்காரமிட்டு சுற்றி கொண்டே இருக்கின்றன. மாதர் வண்டின்
நயவரும் தீம்குரல். நயவரும் என்றால் நயத்தகு, மனத்தை கொள்ளை கொள்ளக்கூடிய அந்த தீம்குரல். மனம் நாறு சிலம்பின் அசுனம் ஓர்க்கும். அசுனப்பறவையானது இந்த வண்டிகள் ரீங்காரம் இடக்கூடிய ஓசையை கேட்டு அப்படியே மயங்கி நிற்கிறதாம். மனம் நாறு சிலம்பின். அப்புறம் இவ்வளவு பூக்கள் மலர்ந்திருப்பதனால அந்த சிலம்புன மலை, இந்த மலை பகுதியே வாசம் வீசக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அந்த அதுல இருக்கக்கூடிய அசுனப்பறவையானது இந்த மலர்களில் இருக்கக்கூடிய வண்டுகளுடைய ரீங்காரத்தை கேட்டு அப்படியே நிற்கிறது. அதனால இப்படிப்பட்ட மலைப்பகுதியை சேர்ந்தவனாகிய உயர்மலை நாடற்கு, இப்படிப்பட்ட மலைப்பகுதியை சேர்ந்தவனாகிய தலைவனை உரைத்தல் ஒன்றோ துயர் மருங்கு அறியா. அவனுக்கும் நீ சொல்ல மாட்டேங்கிற. தலைவி இப்படி பசலை நோய் கொண்டு வருந்துகிறாள் என்று நீ தலைவனுக்கும் சொல்லவில்லை. துயர் மருங்கு அறியா அன்னைக்கு, என் நம்முடைய துயரை ஒருபோதும் அறிந்து கொள்ளாத அன்னையிடமும் நீ இதை சொல்ல மாட்டேன் என்கிறாய். நீ கொடியை தானே, நீ யாராவது ஒருத்தருக்கு 2 பேருக்கும் சொல்லணும் தானே. தலைவனிடமும் நீ தான் சொல்லணும். தலைவனுக்கு பார்த்து புரிஞ்சுக்க தெரியல, அவன் வரான் போறான் அவ்வளவுதான். அப்போ அன்னையும் இன்னும் கொஞ்ச நாள்ல வெறியேற ஆரம்பித்து விடுவாள். என்ன இந்த மாதிரி நோய்வாய்ப்பட்டிருக்கிறாள் போல இருக்கிறது, இப்ப வேலனை அழைத்து வெறியாட்ட வேண்டும் என்று நினைத்து விடுவாள். குறிஞ்சி திணை இல்லையா? ஆனா அப்ப நீ ஏன் அன்னைக்கு சொல்ல மாட்டேங்கிற, நீ கொடியை தானே அப்படின்னு சொல்லி தோழியை பார்த்து தலைவி கேட்கிறாள். அதான் இந்த பாடல். ரொம்ப அழகான மலையை பற்றிய வர்ணனை, தன்னுடைய அழகை பற்றிய வர்ணனையும் அவர்களை சொல்றான். விழுந்த மாறி பெரும் தன் சாரல் கூதிர் கூதளத்து அலறினாரும் மாதர் வண்டின் நயவரும் தீம்குரல் மணம் நாறு சிலம்பின் அசுனம் ஓட்கும் உயர்மலை நாடற்கு உரைத்தல் ஒன்றோ துயர்மருங்கு அறியா அன்னைக்கு இந்நோய் தனியுமாறு இது என உரைத்தல் ஒன்றோ. தனியுமாறு இது என்ன? அவளுடைய நோயை தனித்தல் என்பது வேலனை வெறியாட்டுவதால் அல்ல, மாறாக நீங்கள் இந்த தலைவனை அவளுக்கு மனமுடித்து கொடுத்தல் தான் சரியானது என்று நீதான் அறத்தோடு நிற்க வேண்டும். தனியுமாறு இதென்ன உரைத்தல் ஒன்றோ செய்யாயாதலின் கொடியை தோழி மணிக்கெழு நெடுவரை அணிபெற நிவந்த செயலை அம்தளிர் அன்ன என் மதனில் மாமை பசலையும் கண்டேன். என்னுடைய பசலையை பார்த்த பிறகும் நீ இப்படி செய்ய மாட்டேன் என்கிறாயே என்று சொல்லி அவள் உரிமையோடு அவளிடம் கோபித்துக் கொள்கிறாள். சரி, கூற்றம் குமரனார் எழுதிய பாடல் குறிஞ்சி திணை. சரி, அடுத்த பாடல். இங்க தலைவனை நாம் அணங்குவித்தோம். அணங்குதல் அப்படின்னா வருத்துகின்ற தெய்வம் அப்படின்னு அர்த்தம். தலைவனை நாம் வருத்துகின்றோம் அப்படின்னு அவன் சொல்றான். அவனும் நம்மளை வருத்தி இருக்கிறான் தானே. அவன் நம்மளை பார்த்து அவன் மயங்கிற மாதிரி அவனை பார்த்து நம்ம மயங்கி வருந்தி தானே நிற்கிறோம். அதாவது மயக்கத்தினால வரக்கூடிய வருத்தம் இது. இங்க வருத்தம் என்பது கவலை இல்லை, அவனை பார்த்து மயங்கியதால வந்த வருத்தம். இப்போ நம்மளை பார்த்து மயங்கிட்டேன்னு அவன் சொல்றான், மயங்கி வருந்தி நிற்கிறேன்னு சொல்றான். நாமும் அதே போல அவனை பார்த்து மயங்கி வருந்தி தானே நிற்கிறோம். அது அவனுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதான் இந்த பாடல். அல்லம் கீரனார் எழுதிய பாடல். குறை நேர்ந்த தோழி தலைமகளை முகம் புக்கது. அதாவது புணர்ச்சியில் தலைவனால் குறை இறந்து அக்குறையை முடிப்பதாக தோழி உடன்பட்டனள். தலைவியினுடைய முகக்குறிப்பை உணர்ந்து தோழி கிட்ட அவன் இந்த மாதிரி சொல்றான். நகையாகின்றே தோழி தகைய அணிமலர் முண்டகத்து ஆய்பூங்கோதை மணி மருள் ஐம்பால் வண்டுபட ததையி துணிநீர் பௌவம் துணையோடு ஆடி ஒழுகு நுசுப்பின் அகன்ற அல்குள் தெளித்தீம் கிழவி யாரையோ என் அரிது புனர் இன்னுயிர் வவ்விய நீயென பூன்மலி நெடுந்தேர் புறவி தாங்கி தான் நம் அணங்குதல் அறியான் நம்மின் தான் அணங்குற்றமை கூறி காணல் சுரும்பு எமிர் சுடர்நுதல் நோக்கி பெரும் கடற் சேர்ப்பன் தொழுது நின்றதுவே. காணல் சுரும்பு இடர் சுடர் நுதல் நோக்கி. அவள் தலையில் அணிந்திருக்கக்கூடிய மலர்களிலே சுரும்புகள் மொய்க்கின்றன. பாருங்க எவ்வளவு விதவிதமான பூச்சி இனங்களை சங்கம் சொல்லுது. சுரும்பு, அப்புறமா அதுக்கு முன்னாடி தேனி, வண்டுகள், இந்த மாதிரி பல வகையான இனங்கள். சுரும்பு என்பது இன்னும் சின்னதா இருக்கக்கூடியது, ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய பூக்களில் சுற்றக்கூடிய வண்டினுடைய வகை. காணல் சுரும்பு எம்மில் சுடர் முதல். அவர் மலர்களை அணிந்திருப்பதனால அவளுடைய தலையில் இருக்கக்கூடிய மலர்கள்ல சுரும்புகள் மொய்க்கின்றன. அவளுடைய நெற்றி சுடர் மிகுந்ததாக மிக அழகியதாக இருக்கிறது. பெருங்கடல் சேர்ப்பன், பெருங்கடலை சேர்ந்தவனாகிய அவனும் பரதவன் தான். அந்த பரதவ தலைவன் இவளை பார்த்து வணங்கி நிற்கிறான். ஐயோ நீ யார், நீ இப்படி என்னை வருத்துகின்றாயே என்று சொல்லி அவன் நம்மை வணங்கி நிற்கிறான்.
ஆனா அவனுக்கு தெரியாதா, அவன் நம்மையும் தானே வருத்துகிறான். அப்ப நாம இதை எங்க சொல்றது அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுதான் இந்த பாடல். நகையாகின்றே தோழி. இது சொல்றதுக்கே சிரிப்பா இருக்கு பாரேன். நாம அவனை வருத்தணும்னு அவன் சொல்றான், அவன் நம்மளை வருத்துகிறானே, இதை எங்க போய் சொல்றது. தகைய அணிமலர் முண்டகத்து ஆய் பூங்கோதை. முண்டகம் அப்படிங்கிறது இந்த கள்ளி முள்ளி அப்படின்னு சொல்ற நெய்தல் நிலத்துல வளரக்கூடிய அந்த மலர், அழகிய மலர் முகுந்த கழிமுள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய அதுக்கு முண்டகம் அப்படின்னு பேர். ஆய் பூங்கோதை மணிமருள் ஐம்பால். இந்த இதை இதை வந்து மாலையாக தொடுத்து தலையில் வைத்திருக்கக்கூடிய ஐம்பால் அப்படின்னா 5 வகையாக அலங்கரிக்கப்பட்ட கூந்தல், அதாவது பின்னல், கொண்டை, உச்சி, அப்புறம் அப்படியே முடியை விரிச்சு விட்டுக்கிறது, அந்த மாதிரி ஐம்பால். வண்டு படத்ததையி துணிநீர் பவம் துணையோடு ஆடி. அலைகள் வீசக்கூடிய அந்த பவம்னா கடலில விளையாடி. ஒழுகு நின் நுசுப்பின் அகன்ற அல்குள். அழகான இடுப்பை உடைய அகன்ற அல்குளையும் ஒழுகுகின்ற, அது ஒழுகுன்னா அழகான வடிவமைக்கிறது போன்ற இடுப்பையும் உடையவளாகிய தெளி தீம் கிழவி. அழகான இனிய மொழியை பேசுகின்ற தலைவியே, நீ யாரோ, என்னை நீ எப்படி வருத்துகின்றாயே என்று சொல்லி அவன் நம்மை பார்த்து தொழுது நிற்கின்றான். ஆனால் அரிது புனர் இன்னுயிர் வவ்விய நீ. வவ்வுதல் அப்படின்னா அப்படி கவ்வி பிடிச்சுக்கிறது. என்னுடைய அரிதான என்னுடைய உயிரை, இது வரைக்கும் நான் அப்படி யாரையும் பார்த்து மயங்கினதில்லை, ஆனால் நீ என்னுடைய உயிரையே வவ்வும் அளவிற்கு நீ இப்படி என்னை எப்படி நீ ஆட்கொண்டா, என்னை நீ வருத்துகின்றாயே என்று சொல்லி நம்மை பார்த்தவன் மயக்கத்தில் சில வார்த்தைகளை சொல்லுகிறான். ஆனால் நாம் தானே அவனிடம் மயங்கி போயிருக்கிறோம். பூன்மலி நெடுந்தேர் புறவி தாங்கி. அழகான ஆபரணங்கள் அணியப்பட்ட, பூன் அணியப்பட்ட தேர்களில் புறவி தாங்கும்படியாக ஓட்டி வந்து தாம் நம் அணங்குதல் அறியான். நாம் எப்படி அவனை அணங்குவித்தோமோ அது போல அவனும் நம்மை அணங்குவிக்கிறான். தாம் நம் அணங்குதல் அறியான் நம்மின் தான் அணங்குற்றமை கூறி. நாம வருத்தினதை மட்டும் சொல்லி கை தொழுது வணங்கி, யாரோ நீங்கள் இப்படி என்னை வருத்துகிறீர்களே என்று சொல்கிறானே, நம்ம எப்படி திருப்பி சொல்றது, நீ தான் எங்களை வளர்த்துறப்பா, இந்த மாதிரி இவ்வளவு அழகான தேர்ல வந்து நிற்கக்கூடிய அழகான கம்பீரமான உன்னை பார்த்து நாங்களும் தான் மயங்கி நிற்கிறோம் என்பதை எப்படி சொல்வது. தான் அணங்குற்றமை கூறி காணல் சுரும்பு இமிர் சுடர்முதல் நோக்கி பெருங்கடல் சேர்ப்பன் தொழுது நின்றானே. அந்த காட்சியை நினைத்தால் நகையாகின்றே தோழி. சிரிப்பு தான் வருது. நாம அவனை வருத்துறோம்னு சொல்றான், நாமும் தான் அவனை பார்த்து மயங்கி வருந்தி நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிறாங்க. அழகான ஒரு வித்தியாசமான ஒரு பாட்டு இல்லையா? சரி, பாட்டை மட்டும் ஒரு தடவை பார்த்துருவோம். நகையாகின்றே தோழி தகைய அணிமலர் முண்டகத்து ஆய் பூங்கோதை மணி மருள் ஐம்பால் வண்டு படத்ததையி துணிநீர் பௌவம் துணையோடு ஆடி ஒழுகு நின் நுசுப்பின் அகன்ற அல்குள் தெளி தீம் கிழவி யாரையோ என் அரிது புனர் இன்னுயிர் வவ்விய நீ என பூன்மலி நெடுந்தேர் புறவி தாங்கி தான் நம் அணங்குதல் அறியான் நம்மின் தாம் அணங்குற்றமை கூறி காணல் சுரும்பு இமிர் சுடர்முதல் நோக்கி பெருங்கடல் சேர்ப்பன் தொழுது நின்றதுவே. அவன் நம்மை பார்த்து தொழுது நின்றது என்பது நகைப்புக்குரியதாக இருக்கிறது அப்படின்னு 2 பேரும் அப்படி சிரிச்சுக்கிறாங்க. சரி, அழகான பாட்டு இல்லையா? சரி, சுரும்பும் இருக்கு, வண்டும் இருக்கு. இந்த ஒரே பாட்டிலேயே சுரும்பும் வந்துருச்சு, வண்டும் வந்துருச்சு. சரி, அடுத்த பாட்டுதான் காப்பியம் சேந்தனார். இந்த காப்பியம் சேந்தனார் அப்படிங்கிற பேரை பார்க்கும்போது பொன்னியின் செல்வன்ல வரக்கூடிய அமுதன் சேந்தன் அப்படிங்கிற பேர் தான் எனக்கு நினைவுக்கு வந்தது. சரி, இங்க வந்து தலைவன் பொருள் வயிறு பிரிந்து போயிருக்கிறான். அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு பொருளிட்டு வர போறான் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியும். அதை பத்தி எல்லாம் அவனும் குறை இல்லை. ஆனால் அவன் சொன்ன பருவம் வந்து விட்டது. மழைக்காலம் தொடங்க போகிறது. அதற்கான அறிகுறிகள் தெரிய ஆரம்பித்து விட்டன. அவன் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி இவ கவலைப்படுறா. அப்ப வந்து தோழி சொல்றா, எப்படி இருந்தாலும் அவன் வந்துருவான். அவன் வருவதை அறிவிப்பது போல இனிய நிமித்தங்கள் நமக்குள் எழுகின்றன. அது நம்ம பல பாடல்கள்ல பார்த்திருக்கோம். நான் விரிச்சு கேட்டல் அப்படிங்கிறது முல்லைப்பாட்டுல பார்த்தோம். அப்புறம் குறுந்தொகை நற்றினை எல்லாத்திலுமே வந்து ஒரு நற்சொல் கேட்பது, போய் வெளியே நின்று ஒரு நல்ல சொல்லை கேட்டுக்கொண்டு வருவது. அவன் இன்றைய வருகுவர் தாயரன அப்படி முல்லைப்பாட்டுல வந்தது இல்லையா? இன்றைய வருகுவர் தாயர் அப்படின்னு அவன் கன்றுக்குட்டியை பார்த்து சொல்ற வார்த்தையை தனக்குரியதாக எடுத்துக்கொள்கிறாள் அப்படின்னு பார்த்தோம். இங்க வந்து நல்ல நிமித்தங்கள் தோன்றுகின்றன. அதையோட செவர்ல இருக்கிற பள்ளியும் கத்துது. நம்ம ஒண்ணு நினைக்கும் போது அது கத்துது. இப்ப அதுவும் ஒரு நல்ல சகுனம் தான். அதே போல குயில்கள் கூவ ஆரம்பித்து விட்டன. இந்த பருவம் வந்து விட்டது என்பதை அறிவிப்பதை போல குயில்கள் கூவ ஆரம்பித்து விட்டன. அதோடு இங்க வந்து இடி இடித்து இடியினுடைய குரல் கேட்கிறது. அது இனிமையுடையதாக கேட்கிறது. அதாவது மழைக்கான அறிகுறி தோன்றிவிட்டது என்பதை அறிவுறுத்தும் முகமாக
இடி ஒலிக்கிறது. பாரு, நம்ம நினைச்சது போலவே நல்ல நிமித்தங்கள் எல்லாம் தோன்றுகின்றன. அதனால நிச்சயமாக அவன் எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் சரி, எவ்வளவு பொருளீட்ட வேண்டும் என்ற ஆசையோடு இருந்தாலும் சரி, இந்த மழைக்காலம் வந்தவுடன் நீ வருந்தி இருப்பாய் என்பதை புரிந்து கொண்டு அவன் நிச்சயமாக விரைவில் வந்து விடுவான், கவலைப்படாதே அப்படின்னு சொல்லி சொல்றான். அதான் இந்த பாடல். இடூ ஊங்கண் இனிய படுவும் நெடுஞ்சுவர் பள்ளியும் பாங்கில் தேற்றும் மாமனை நொச்சி மீமிசை மாற்றினை வினைமான் இருங்குயில் பயிற்றலும் பயிற்றும் உரம்புரி உள்ளமொடு சுரம்பல நீந்தி செய்பொருட்கு அகன்றனர் ஆயினும் பொய்யலர் வருவர் தோழி வாழி வருவர் வாழி தோழி புறவின் பொன்வி குன்றையொடு பிடவு தலை அவிழ இன்னிசை வானம் இறங்கும் அவர் வருதும் என்ற பருவமோ இதுவே. அவன் சொன்னான் இல்லையா, எந்த பருவத்துல வருவேன், இந்த பருவம் இதுதான், இதோ வந்துருச்சு பார். ஏன்? புறவின், நம்முடைய கொல்லைப்புறத்துல இருக்கக்கூடிய அல்லது வரக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய மேய்ச்சல் நிலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த புறவில பொன்வி கொன்றையோடு, பொன் போல மலர்ந்திருக்கக்கூடிய கொன்றை, சரக்கொன்றை, அந்த சரக்கொன்றை பலர்களோடு பிடவு தலை அவிழ, பிடவங்கள் இப்பொழுது நன்றாக முட்டு விட்டு மலர ஆரம்பித்து விட்டன. இதுக்கு ஒரு 3-4 பாட்டுக்கு முன்னாடி கூட நம்ம பிடவும் பார்த்தோம். அதாவது தலை உச்சியில் கொஞ்சமாக பூச்சியுடைய ஆயர் பெண்கள் சேர்ந்து நிற்பதை போல பிடவம் கொத்து கொத்தாக மலர்ந்தது அப்படின்னு ஒரு 3 பாட்டுக்கு முன்னாடி வந்தது. அப்போ கொன்றை மலர்களோடு பிடவமும் இங்கே மலர ஆரம்பித்து விட்டன. இன்னிசை வானம் இறங்கும், இசையை போல இடியினுடைய குரல் கடூரமானது அப்படின்னா கூட இவங்களுக்கு இப்ப இசை மாதிரி தெரியுது. ஏன்னா அவங்க எதிர்பார்த்திருந்த பருவம் வந்தாச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டுல அவனை அழைத்து கொண்டு வராத இடியினுடைய குரலே உன்னுடைய குரல் இனிமையுடையது அல்ல அப்படின்னு ஒரு பாட்டு பார்த்தோம். இங்க இன்னிசை வானம் இறங்கும், இன்னிசையை பொழிவதை போல முழக்குவதை போல இடி ஒலிக்கிறது. அந்த இடியினுடைய ஓசை கேட்பதற்கு இனிமையுடையதாக இருக்கிறது. காரணம், மழை வர ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற அறிகுறி அது. அப்ப அவன் சொன்ன பருவமும் இதுதான். அப்ப வருவானா மாட்டானா அப்படிங்கிற ஒரு உனக்கு ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்னா அவன் நிச்சயமா வந்துருவான். ஏனென்றால் இதுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். இது நடக்கும் அப்படின்னு நம்பும் போது அது நடக்கும்னு நம்ம சொல்ற மாதிரி இங்க பாரு, நம்ம இது நினைச்சோமா அது நடக்குது இல்ல. அப்ப அதுக்கான நல்ல அறிகுறி இது. இடுவும் ஊங்கன் இனியப்படுவும், நல்ல அழகான அறிகுறிகள் தோன்றுகின்றன. நாம் நினைச்சா நடக்க போதுங்கிற அறிகுறிகள் தோன்றுகின்றன. அது என்னவா வேணாலும் இருக்கலாம். தயிர் சரியா உரையேறி இருக்கலாம், ஏதோ ஒண்ணு மலர்கள் மலர்ந்திருக்கலாம், அவ ஏதாவது ஒரு எண்ணிக்கையில, அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான நம்பிக்கை. இப்போ இது கிராஸ் பண்ணி போனா நான் நினைச்சது நடக்கும், இத்தனை நம்பர் வந்தா இத்தனை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க ஏதோ யோசிப்பாங்க. அந்த மாதிரி அவங்க ஏதோ யோசிச்சிருக்காங்க. இடுவுங்கன் இனியப்படுவும், நம்ம பாக்குறதெல்லாம் இனிமையுடையதாக இருக்கிறது. நெடுஞ்சுவர் பள்ளியும் பாங்கில் தேற்றும், பள்ளி அது பாட்டு கத்துது. ஆனா இவங்க ஏதோ பேசும்போது பள்ளி உச்சு கொட்டுனா நம்ம சொன்னது அது ஆமான்னு சொல்லுது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு புரிஞ்சுக்கிற, அது ரொம்ப காலமா இருக்கக்கூடிய ஒரு தன்மைதான். பள்ளியோ அல்லது காக்கை கரைவது, இந்த மாதிரி விருந்து வர கரைந்த காக்கை இது பள்ளியே அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். நெடுஞ்சுவர் பள்ளியும் பாங்கில் தேற்றும், அது நம்ம தேற்றுவதை போல சில குரல்களை ஏதோ எழுப்புகிறது, கவுளி சொல்றது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. மனைமா நொச்சி மீமிசை மாற்றினை, நம்முடைய மனையினுடைய ஓரத்துல நொச்சி வேலி, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், உயிர் வேலிகளாக அவர்கள் நொச்சியை நட்டு வைத்திருப்பார்கள். அந்த நொச்சியினுடைய உயர் கிளைகளில் அமர்ந்திருக்கக்கூடிய குயில் இனிமையுடையதாக பாடுகிறது. இப்ப அவங்க எதிர்பார்ப்போடு இருக்காங்க, வந்துருவாங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால அந்த நம்பிக்கையான எதிர்பார்ப்பு இனிமையுடையதாக இருக்கிறது. இல்ல ரொம்ப நாள் ஆயிடுச்சு காத்துட்டே இருந்தாங்க அப்படின்னா அது வருத்தத்துக்குரியதா மாறிடும். ஒரு செகண்ட்ல அது மாறிடக்கூடும். ஆனா இவங்க இனிமையோட காத்திருக்காங்க, நிச்சயம் வந்துருவான் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருக்கிறதுனால அது இனிமையுடையதாக இருக்கிறது. வினைமான் இருங்குயில் பயிற்றலும் பயிற்றும் உரம்புரி உள்ளமோடு சுரம்பல நீந்தி செய்பொருட்கு அகன்றனர் ஆயினும். ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருக்கான், இங்கேருந்து ரொம்ப தூரம் தாண்டி போகணும். உரம்புரி உள்ளமோடு, வலிமை மிகுந்த உள்ளமோடு, அவனை பிரியறது உனக்கு எப்படி கஷ்டமோ அதே போல உன்னை பிரியறதும் உனக்கு கஷ்டம்தான். அதனால அதெல்லாம் தேத்திக்கிட்டுதான் அவன் கிளம்பி போயிருக்கான் இங்கேருந்து. வலிமையுடைய உள்ளத்தை உடையவனாக வழியில எதிர்படக்கூடிய இன்னல்களை எல்லாம் கடந்து பொருளீட்டி வர வேண்டும் என்கிற ஒரு கடப்பாட்டோடு அவன் போயிருக்கிறான். உரம்புரி உள்ளமோடு சுரம்பல நீந்தி, சுரம்னா பாலை வழி, பாலை வழியை போல பல பாலை வழிகளை கடந்து அவன் நீந்தி. எப்பவுமே பாலை வழியை சொல்லும் போது நீந்திங்கிறது தான் வருது. நீந்துதல் அப்படின்னா கடல் ஆறு நீந்துறது தான் இல்லையா. நீந்தி அப்படின்னா வருது. செய்பொருட்கு அகன்றனர் ஆயினும், அவன் பொருளீட்டுவதற்காகத்தான் பிரிந்து போயிருக்கிறான் என்றாலும் பொய்யிலர், அவன் பொய் சொல்ல மாட்டான்.
இந்த பருவத்துல வரேன்னு சொன்னாலே அவன் கண்டிப்பா வருவான். அதனால வருவர் வாழி தோழி புறவின் பொன்வி கொன்றையோடு, நம்முடைய ஊர் வீட்டுக்கு தோட்டத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய புறவுல பொன் போல கொன்றையா மலர்கள் மலர ஆரம்பித்து விட்டன. பிடவ மலர்கள் முட்ட விழுந்து கொத்து கொத்தாக பூக்க ஆரம்பித்து விட்டன. வானத்திலும் இடி இன்னிசையாக முழங்குகின்றது. அவர் சொன்ன பருவம் இதுதான். அதனால அவர் வந்து விடுவார், கலங்காதே அப்படின்னு சொல்லி தோழி தலைவியை ஆற்றுவிக்கிறாள். அதான் இந்த பாடல். பீழ்விடை மெலிந்த தலைமகளை தோழி வற்புறுத்தியது. இப்படிலாம் பயப்படாத, அவங்க பாருங்க இந்த எல்லாம் வந்துருச்சு, இந்த அடையாளம் எல்லாம் வந்துருச்சு, அவன் வந்துருவான் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தியது. அதான் இந்த பாட்டு. ரொம்ப அழகான பாட்டு இல்லையா? 3 பாட்டு படிச்சுட்டோமா இன்னைக்கு? இடுவும் மூங்கன் இனியப்படுவோம் நெடுஞ்சுவர் பள்ளியும் பாங்கில் தேற்றும் மனைமானொச்சி மீமிசை மாச்சினை வினைமான் இருங்குயில் பயிற்றலும் பயிற்றும் புறம்புரி உள்ளமோடு சுரம்பல நீந்தி செய்பொருட்கு அகன்றனர் ஆயினும் பொய்யலர் வருவர் தோழி வருவர் வாழி தோழி புறவின் பொன்வி கொன்றையோடு பிடவுத்தலை அவிழ இன்னிசை வானம் இறங்கும் அவர் வருதும் என்ற பருவமும் இதுவே. அவன் சொன்ன பருவம் இதுதானே, வந்துருவான் அப்படின்னு சொல்லி சொல்றான். சரி, இந்த 3 பாட்டோட நிறுத்திக்கலாம். இது பாட்டை அடுத்த நாள்